கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்கீங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி காத்துட்டு இருக்காங்க. நம்மளோட மாமா மனசுல நம்ம இருந்தா கண்டிப்பா இந்த அவசர கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதி கல்யாணத்தை நிறுத்துவாங்க. ரேவதியோட மனசுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு. சாமுண்டீஸ்வரி சந்திரகடா பிளான் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு எங்கே கல்யாணத்தை நிறுத்திட போகிறான் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையில் நம்ம ரேவதி உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரேவதி யோசிச்சுட்டே இருக்காங்க. சாமியை வேண்டிக்க சொல்லும் போது மாமா தான் என் கழுத்தில் தாலி கட்டணும், இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடக்கக்கூடாது, மாமா தடுத்துடணும், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, எப்படியாச்சும் மாமா வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. மருதுவும் ஒரு சைட்லேருந்து வேண்டிக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ரேவதி மயக்கம் போட்டாங்க. மயக்கம் போட்டு சாமுண்டீஸ்வரி பதட்டமாகி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்னடா இது, நாளைக்கு வேற நம்ம ஊரை குட்டி வேற கல்யாணம் வச்சுருக்கோம், இன்னைக்காச்சும் பரவாயில்ல, நாளைக்கு வேற கல்யாணம் இருக்குது, எப்படி நம்ம இதை சமாளிக்க போகிறோம்னு தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும் போது மயில்வாகனும் ரோகிணியும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கார்த்தி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேவதி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம்ப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி அவசரமாக வரும்போது ரோகிணிக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ரேவதி ஒரு ஆக்டிங்கை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணத்தை நான் பொய் சொல்லி நிப்பாட்டிட்டேன். கார்த்தி ஃபோன் பண்ணி வர சொன்னால் கார்த்தி பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி வராரு. ரேவதி போய் பாருங்கன்னு சொல்லும்போது நம்மளோட கார்த்தி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓடி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் ரேவதியை போய் பார்க்குறதுக்கு உள்ளே போக சொல்கிறாங்க. ரேவதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிங் பண்ண அப்படின்ற விஷயம் சொல்ல, ஏமாமா கல்யாணத்தை நிறுத்த நீங்கள் வரல, அப்போனா உங்கள் மனசில் நான் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ரேவதி, நான் உன்னை உண்மையிலே விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி அவரோட காதில் சொல்லிடுறாரு. இப்போது நீங்கள் விரும்புகிறேன்னு சொல்கிறத நான் எப்படி சொல்ல வச்சேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரேவதி சரி சரி, உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்றைக்காவது நான் கல்யாணத்தை தடுத்துட்டேன், இப்போ நாளைக்காவது நீங்கள் தான் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஊர் ஜனங்க முன்னாடி கண்டிப்பாக நாளைக்கு தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு கண்டிப்பாக கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிறேன், நீ வேணால் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி என்ன சந்திரா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரேவதிக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சந்திரா நம்ம சாமுண்டீஸ்வரி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி தான் தள்ளி போச்சு, நாளைக்காவது ஊரை கூட்டி கல்யாணத்தை பண்ணோம், அதுக்கு பக்காவாக நம்ம பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும், என்ன இப்படி சொதப்பிட்டே இருக்கே, ரேவதி வேறு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என்னவோ ரேவதி உண்மையிலே மயங்கி விழுந்தாலா எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சந்திரா, என் பொண்ணையே சந்தேகப்படுறியான்னு சொல்லும் போது, இருக்கலாம்க்கா, அவள் தேவையில்லாமல் நீ சாக போகிறேன்னு சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, ஒரு வேளை அவள் ஆக்டிங் பண்ணியாச்சு இவன் நிறுத்தலான்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருக்கலாம். நாளைக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரே சந்தர்ப்பம், நாளைக்கு எப்படியாவது அவளை தாலி கட்ட மருது மாப்பிள்ளை தாலி கட்ட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி கல்யாணம் இப்படியே ரேவதி மயக்கம் போட்டு விழுந்து தன்னோட ஆக்டிங்கை பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா கார்த்தி மாமா நீங்கள் தான் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு வர சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி ஓடோடி ரேவதிக்கு எதோ ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகி தன்னோட காதில் ஒத்துட்ருக்காரு. இப்போ அடுத்து சரி உடம்ப பார்த்துக்கோ, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு என்ன பண்ணமோ அதை நான் பண்ணி நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ரோகிணி பார்த்திங்கன்னா ரோகிணி கிட்ட நம்மளோட ரேவதி பேசுகிறாங்க. பாத்தியாக்கா, நான் சொன்னல அவரே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாரோ இல்லையா, தன்னோட காதில் ஒத்துக்க வச்சேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ செம்ம ஆல்ரெடி உன்னை மாதிரி தாண்டி எப்படியாவது பிளான் போட்டு அம்மா விட செம்மையாக பிளான் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தன்னாலே கார்த்தி மாமாவை உன்னை காதலிக்கிறாருன்னு சொல்லிட்டு மனசில் நீதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்க வச்சுட்ட, செம்ம பிளான்ஸ் ரேவதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்க்கா, கண்டிப்பாக கார்த்தி மாமா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணத்தை நிப்பாட்ட வரல, ஆனால் என்னை பார்க்க வாச்சு ஓடி